ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்தே உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டினா, அதுக்கப்புறம் நீ முத்து முத்தா மலர்ந்து சிரிக்கிற அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். உன்னை தேடி வந்த என்னை தாண்டி போகாமல் நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்வமே. இந்த உலகத்தில் நீ சாதாரணமாக சும்மா பிறந்த உயிர் கிடையாது. நீ சாதிக்கணும், ஜெயிக்கணுன்றதுக்காகவே பிறந்த பிள்ளை. உன் வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக மனிதர்களைப் போல சாப்பிட்டோம் தூங்கினோன்னு இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுத்து உன்னை செல்வ வளமுள்ள சந்தோஷமான வாழ்க்கை பயணத்தை வாழும்படி செய்ய வந்திருக்கேன். இந்த அருளால், என்னுடைய ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். உனக்குள் என் அற்புதங்கள் பலவற்றை இறக்கி உனக்கான அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ வேலை செய்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் நான் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். என்னை நம்பும் உனக்கு நிச்சயமாக வெற்றி உண்டாகும் என் செல்வமே. உன் வாழ்க்கை இனி உயர்வின் பாதையில் பயணிக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கான அருளின் புதிய துவக்கம். இன்றைய நாளை நீ அர்த்தமுள்ளதாக ஆக்குவது உன் மன உறுதியாலும் செயலாலும் மட்டும்தான். அதனால் தேவையற்ற சிந்தனைகளில் மனசை அலைப்பாய விடாதே. அமைதியோட உன் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை மட்டும் கவனித்து செய்ய பழகு. நான் உன் கூடவே இருந்து நீ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு துணையாக நிற்பேன். என் அருளின் ஒளி நின்னை நிச்சயமாக வழி நடத்தும். இந்த நாள் உனக்கு சிறப்பான நாளாக அமையணும்னா அதை உருவாக்கக்கூடிய சக்தி உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சமும் நானும் உனக்குள் கலந்து உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி அமைப்போம். பேச்சளவுக்கு உருகுபவர்களும் உபதேசம் சொல்பவர்களும் கருணை கடலாக இருப்பவர்களும் கூட உனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா காணாமல் போயிடுவாங்க. பேசும்போது பெருசாக நல்லவங்க மாதிரி நியாயஸ்தர் மாதிரி பேசுகிறவங்க ஏதாவது ஒரு அவசர தேவை உதவின்னு போனீன்னா சுயநலத்தோடு தான் நடந்து கொள்வார்கள். அதனால் இந்த உலகத்தில் நீ யாரையும் நம்பாமல் என்ன முழுசாக நம்பக்கூடிய பிள்ளையாக இரு. உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக வாழ தயாராக என் செல்வமே. தற்போது உன் கர்ம வினையின் கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிற. இந்த கர்ம வினையின் கடைசி நிழல் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் முடிச்சு வச்சு துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நீ எதுக்காகவும் போராடாமல் நடப்பதையெல்லாம் அமைதியாக ஏற்றுக்கோ. என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். எந்த கவலையும் கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன் என் செல்வமே. காலங்கள் ஓடினாலும் கர்ம வினை உன்னை விட்டு போகாது. அது உன்னுடைய கடந்த செயல்களின் நிழல் போல பின்தொடரும். அதனால் பயப்படாமல் தைரியமாக இரு. நல்ல வழியில் உன்னை வழி நடத்தி உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். புண்ணியத்தை சேர்த்து சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாய் வெற்றி பெற்று வாழ தயாராகு. உன்னை துரத்திக்கிட்டு இருக்க உன் தலைவிதி ஒன்றும் உனக்கு தண்டனை கிடையாது. தலைவிதிங்கிறதே நீ முன்ஜென்ம பிறவிகளில் செய்த செயல்களின் பிரதிபலிப்பு தானே. அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு பக்குவத்தோடு அதை அனுபவித்து கடந்து வர தயாராகு. கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் புண்ணியத்தின் பலன் கண்டிப்பாக இனிமையாக உனக்கு இருக்கும். நம்பிக்கையோடு இருந்தீனா என் அன்பு பிள்ளையான உனக்காக எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். இந்த முருகனின் காலை இருக பற்றி கொண்ட உனக்கு காலம் தரும் கர்ம வினையால் கலங்காமல் நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான வலிமையை நான் தர்றேன். புண்ணியத்தின் பாதையில் நானே உன்னை வழி நடத்துகிறேன் செல்வமே. வாழ்க்கையில் உனக்குன்னு உண்மையான தோழர்கள் 2 பேர் தான். ஒன்று உண்மை, இன்னொன்று உன்னுடைய நிழல். உண்மை எப்போதும் உன் கூட இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த உண்மையே உன்னை சோதிச்சு உன்னை விட்டு தற்காலிகமாக விலகி போகும். அதுக்காக உண்மையே பேசக்கூடாது, பொய்யா வாழணும்னு நீயாக நினைக்க வேண்டாம். உண்மை உன்னை விட்டு எங்கேயும் போகாது. சோதனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த உண்மை கண்டிப்பாக உன்னை உயர்த்துமேன் செல்வமே. உன் கூடவே நிழல் போல சில பேர் இருந்தாலும் அவர்கள் இருள் வந்தவுடனே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்புறம் இருள் நீங்கும்போது உனக்கான வெளிச்சம் வரும்போது அவர்கள் மறுபடியும் உன்னை தேடி வருவாங்க. நீ எதையும் கவனித்து யோசித்து செய்ய பழகு. உண்மையாக வாழ நினச்சினா
அது சில நேரங்களில் உன்னை காயப்படுத்தும். ஆனால் பொய் உன்னை ஒருபோதும் காப்பாற்றாது. யாருமே இல்லாத நேரத்தில் கூட நான் உன் கூட நிழலாக ஒளியாக இருந்து உன்னை வழி நடத்தி கண்டிப்பாக உண்மையை நிரூபிப்பேன். உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். என்னை நம்புனினா நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி என் அருளை உனக்கு ஒளிர வைப்பேன் என் செல்வமே. வீட்டில் விளக்கேத்துனா அது வீட்டின் இருளை அகற்றும். ஆனால் உன் இதயத்தின் உள்ளே நான் ஏற்றும் விளக்கு உன் அஞ்ஞானத்தின் இருளை அரை நொடியில் விளக்கி உன் மனசுக்கான வெளிச்சத்தையும் தெளிவையும் பெற்றுத்தரும். ஓம் சரவணபவன் நீ சொல்ல சொல்ல நான் உனக்குள் இருந்து உன்னை வழிகாட்டி வாழ வைப்பேன். உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நின்று காப்பாற்றி உனக்கான அருளை அள்ளித்தரப்போகிறேன். நீ என்னை நன்றியோடு நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக ஆக்கி கொடுப்பேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். உன்னை காக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை அமைச்சு தர்றேன். என் அருளின் வெளிப்பாடாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ முழுமையாக உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் தானே. இனி அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். என் பிரச்சனைகள் எப்போது தீரும்? ஏன் எனக்காக என் அப்பன் முருகன் இன்னும் மனம் இறங்கலை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் இதயத்தின் வலியை போக்கி வலிமையுள்ள ஆளாக மாற்ற வந்திருக்கேன். இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் கர்ம வினைகள் தானே உனக்கான நல்லதை நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை தாங்குற மன வலிமையும் பொறுமையும் நான் உனக்கு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் இந்த கர்மத்தின் பிடி கரைந்து போய் நீ நல்லபடியாய் வாழும்படியும் நான் செய்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் கண்ணீருக்கான விலையை சந்தோஷமாக நான் கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோட இந்த முருகனின் திருவடியை நீ பிடிச்சிக்கிட்டினா உனக்கான புது வாழ்க்கை நிச்சயமாய் உன்னை வந்து சேரும். உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்னை வழிபட்டா போதும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வருவேன். நீ என்னை வழிபடுவதற்கு நான் எந்த விதிமுறையும் போடவில்லை. உன் தாயையும் தந்தையையும் நீ எப்படி அன்போடு நம்பிக்கையோடு உன் தேவைக்காக கூப்பிடுவாயோ அப்படி என்னை கூப்பிட்டினாலே போதும். உனக்கு தேவையான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அருள் செய்வேன். மனசார நீ என்ன நினச்சினா நான் உன்னை தாங்கி உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே. இப்போது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாததால உன் வாழ்க்கையில் சில விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடந்து முடியும். நீ எப்போதும் மனம் தளர்ந்து போகாதே என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நான் வரவழைக்கிறேன். இப்போது உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு இரட்டிப்பு மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் இருந்தினாலே போதும். எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நிதானமாக விவேகத்தோடு செய்ய பழகு. எப்போதும் நம்பிக்கையை கைவிற்ற வேணாம். சில நேரம் உனக்கான விஷயங்கள் தாமதமானாலும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. நீ எதிர்பார்ப்பதை விட நீ இழந்ததை விட பெரியதை கொடுக்கத்தான் நான் தயாராகிட்டு இருக்கேன். என்னை நம்பு. மனசில் உறுதியாக என்னை வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். நீ என்னை வந்து சேருவது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. உண்மையான புரிதலோட ஆழமான பக்தியோடு நீ என்னை வணங்கினாலே இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூட வந்து நிற்பேன். உன் கண்களில் நீ எதுவாக என்னை நினைக்கிறாயோ அதே வடிவத்திலேயே உன் கண்களில் படுவேன் என் செல்வமே. சில நேரங்களில் பெரிய மலையை போல என்னை நினச்சிக்கோ. சில நேரங்களில் குருவாக நினச்சாலும் சரி, உன் உள்ளத்தின் அமைதியாகவும் நானே தோன்றுவேன். ஒரு இடத்துல மட்டுமல்ல, நான் உன் நினைப்பிலையும் நம்பிக்கையிலையும் மூச்சிலையும் கூட கலந்திருக்கேன். நீ மனசை சுத்தமாக வச்சாலே அந்த வெளிச்சம் உன் உள்ளத்தில் தெளிவாக தெரியும். உனக்கு உண்மையாக தகப்பனாக தெய்வமாக நான் இருந்து உன் துயரங்கள் அனைத்தையும் துரத்தி அடித்து நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் எதிர்காலம் நிச்சயம் உனக்கு பிடித்தபடி அமையும். அதற்கான வழிகளை எல்லாம் நான் செஞ்சுட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சம். என் மீது நீ கொண்ட நம்பிக்கை மூலமாகவே உன்னை நல்வழிப்படுத்தி
உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவேன். மனுஷனுக்கு 6 விதமான அறிவு இருக்கு. ஆனால் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் எல்லாரும் அந்த அறிவை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. சில பேர் கோவப்பட்டு பேசுகிறீங்க, சில பேர் பேராசையால் தப்பான முடிவெடுக்கிறீங்க, சில பேர் பயந்து போய் தவறான வழியிலையும் போகணும்னு நினைக்கிறீங்க. நீ எப்போதும் விழிப்போட இரு. எந்த அறிவை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சொந்தமாக இருப்பவர்கள் எல்லாரும், சொந்த பந்தங்களும் மௌனமாக இருப்பவர்களும் நல்லவங்க நீ நினச்சிட வேணாம். சில பேர் சில நேரம் சரியான நேரம் வரட்டும் காலை வாரி விடலான்னு கூட மௌனமாக காத்திருப்பார்கள் என்பதை உண்மையை புரிஞ்சுக்கணும். யாரை நம்புவதற்கு முன்பாகவும் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோ. ஒருத்தரின் உண்மை முகம் என்பது அவர்களுடன் பேசும்போது தெரியாது, பழகும்போது அவர்களுடைய செயலின் மூலமாகத்தான் தெரியும். என் செல்வமே, நீயும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி உன்னை காப்பாற்றிக்கோ. மனிதத்தை வளர்த்துக்கொள். துன்பம் வந்தாலும் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அமைதியோடு அதை எதிர்கொள்ள தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக, பாதுகாப்பாக, ஆதரவாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நல்ல எண்ணங்களை கைவிட்டாதே. நல்ல எண்ணங்கள் தான் உன்னை வழிநடத்தும் தீபங்களாக இருக்கு. இந்த முருகன் உன் வீட்டிலையும் வாழ்க்கையிலையும் நிறைஞ்சிருந்து உனக்கு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் செல்வச் செழிப்பையும் கொடுக்க போறேன். உன் தீய எண்ணங்கள் அனைத்தும் கரைந்து போகட்டும். உன் இதயத்தின் ஒளி நிச்சயமாக ஜொலிக்கட்டும். இந்த அப்பன் முருகன் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக கொடுப்பேன்னு நம்பு. என் அருளால் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக மட்டுமே நடக்கும்.